பாருங்க, இப்ப தேவராஜ்யத்துக்குள்ள இருப்பது என்ன சான்று? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஆமா, ஆவியானவர் எனக்குள்ள, கடவுள் எனக்குள்ள. அப்ப நான் யாரு? சொல்லுங்க, கடவுள் பாதி, மனிதன் பாதி. அவர் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால், because he is in me, அவர் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால் எந்த வாக்குத்தத்தமும் எனக்கு தூரமானதில்லை. எதையும் எடுத்து நான் பயன்படுத்த எனக்கு அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். எனக்குள்ள வந்துட்டார், ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா எனக்குள் ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். தொடர் செய்தியை கேட்குறோம், இல்லை இப்போ ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? சரி, இப்போ போன வாரம் என்ன பார்த்தோம்? ராஜ்யத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய இது அப்படின்றத அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இப்போ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னா, சுதந்திரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வல்லமையை, சுதந்திரிக்கக்கூடிய எபிலிட்டியை ஒரு மெச்சூர் சில்ட்ரன்ஸ், அதாவது வளர்ச்சி பெற்ற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணோம்? பார்த்தோம் போன வாரம் இல்லையா? பாருங்க, எடுப்போம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இப்போ இருளின் அதிகாரத்தில் நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். நல்லா ஆமென் சொன்னீங்கன்னா அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஆமா, அதில் மாற்று கருத்துன்றதே இருக்கக்கூடாது, அது மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இருளுக்குள்ளே நீங்கள் வாழ முடியாது. இருளின் அதிகாரம் உங்கள் மேலே ஆளுகை செய்ய முடியாது. நான் எப்படி சொல்கிறேன்? அப்போது எந்த பாவமோ சாபமோ இல்லை சாத்தானுடைய ஆளுகையோ உங்களை தொட முடியாதுன்ற. உங்களை தொட முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், எந்த வல்லமையும் என்னை தொட முடியாது. நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருப்பது என்ன சான்று? அதுதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஆமாம், ஆவியானவர் எனக்குள்ள, கடவுள் எனக்குள்ள. அப்போ நான் யாரு? கடவுள் பாதி. ஆமாம், எல்லாம் சொல்லுங்க, கடவுள் பாதி, மனிதன் பாதி. சார், நான் சினிமா பாட்டு சினிமா பாட்டை சொல்லி எனக்கு ஒன்றும் ஆதாயமே கிடையாது. இதெல்லாம் சினிமாலாம் பிறப்பதற்கு முன்பு, சினிமா என்கிற ஒன்று உருவாவதற்கு முன்பு, உருவாகுமா இல்லையான்ற தெரியறதுக்கு முன்பாகவே தேவனை எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அதை தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆமாம், அதனால் நான் யாருன்னா கடவுள் பாதி. ஆமாம், வேணா இப்போ வேணா சினிமாவை சேர்த்துலாம், கலந்து செய்த கலவை நான். அது புரியறதுக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா, ஒருத்த கூட கை தட்ட மாட்டேன், ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்குள்ள மதம் இருக்கு, உள்ள என்ன இருக்கு? மதவாத ஆவி இருக்கு. மதவாத ஆவி உள்ள இருக்கனால உன்னால என்ன பண்ண முடியாது? ஆமாம், அது இதெல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ஜாய் பண்ணவே என்ன பண்ண முடியாது. ஏன்னா மதம் உள்ள தடுக்குது. மதம் உள்ள உட்காந்து கடவுள் பாதி, இது வேற இல்லை, கமலஹாசன்ல இது அப்படி. அதான் பத்தியா, எனக்கு இது சொன்ன உடனே டக்குன்னு ஆவியானவர் வராரு. எனக்கு யார்? இயேசு தெரிகிறாரு, உனக்கு கமலஹாசன் தெரியும். அப்போ யார் பாவி? நான் இல்லை. யார் பாவி? கொடும்பாவி நீ எல்லாம் பார்த்துக்க. ஆமாம், அப்போ எல்லாம் மதத்துலேருந்து வெளில வந்தாலும் சொல்லு, மதம் இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்காரு நம்புறவனா சொல்லு. கடவுள் பாதி, மனிதன். கையை மேலே தட்டி ஆமேன்னு சொல்ல வேணாமா? ஆமாம், நான் எப்படி சி சூப்பர் நேச்சுரல் எனக்குள்ள வாசமாக இருக்குது, நான் நேச்சுரல் பீயிங்காக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்க, ஏசாயா 66:1 எடுங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்ட. எப்படி சொல்றாரு பாருங்க. ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கமெண்ட் வருது. ஆண்டவர்கிட்ட ஒரு கமெண்ட். என்ன கமெண்ட் பார்த்தீங்களா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ கட்டுற ஆலயம் எப்படிப்பட்டது? நீ யாருக்குப்பா ஆலயம் கட்டுற? யாருக்கு சர்ச்சு கட்டுற? யாருக்கு ஆலயம் கட்டுற? நான் யாருன்னா, ஆமாம், கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க பெரிய மெகா சர்ச்சை கட்டிட்டோன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கடவுள் எப்படின்னா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு
பாதப்படி. அப்படின்னா வானத்திலையும் அவர் இல்லை, பூமியிலையும் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லு, கையை மேலே தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா அவர் என்னன்னா, அதாவது அவர் வியாபித்திருக்கிறார், சும்மா சாதாரணம் கிடையாது. அங்கே த்ரோன், இப்போ இப்படி சொல்கிற த்ரோன்னா என்ன, சிங்காசனம்னா என்ன, அதிகாரம்னு அர்த்தம். நீங்கள் பொதுவாகவே ராஜாக்கள் பார்த்துருக்கீங்களா? ராஜாக்கள் ஏன் அவங்க மந்திரிமாரெல்லாம் விட மேலே சீட்டை போட்டு உட்கார்ற காரணம் என்ன சொல்லுங்கள்? நான் ஒரு கமெண்ட்ரியில் படித்தேன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. அதாவது ரோம ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரோமருக்கு முன்னாடி கிரேக்கர்கள் இதை பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பாபிலோனியர்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வழி வந்தவங்க தான் அந்த ரோமர்கள். பாருங்கள், இந்த ரோமர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரொம்ப அடையாளப்படுத்துகிறாங்க. என்னென்னா, ராஜா உட்கார்ந்துருக்கிற பாதத்துக்கு கீழே தான் அடுத்த ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் செட்டிங்கே இருக்குது. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? நான் உனக்கெல்லாம் மேலன்னு சொல்ல, நான் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன்றாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை மேலே உயர்த்தி ஆமேன்னு சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. கவனிங்க. அப்போ ஏன் ராஜாக்களுடைய சிங்காசனம் மேலே வச்சிருக்கு, அதுக்கு மேலே கீழே மற்றவெல்லாம் கீழே உட்கார மாதிரி ஏன் செட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவர் அவர்களை ஆளுகை செய்கிறார். இப்போ சிங்காசனம்னு சொன்னாலே என்னதான் அர்த்தம்? பவர். என்ன சொல்லுங்க? வல்லமை. சத்தமாக சொல்லுங்க சார். சிங்காசனம்னா என்ன? பவரை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது. அவர் ராஜாவாக இருக்கிறார், அதிகாரியாக இருக்கிறார், மேலானவராக இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு அப்படி சொல்றாங்க. வானம் அவருடைய சிங்காசனம். அப்படின்னா அவர் வானத்தில் உட்காந்துக்க சிங்காசனம். பவர் எல்லாம் சிங்காசனத்தில் இருக்கு. சிங்காசனத்தில் இருக்க பவர் எங்க தெரியுமா வரணும்? எங்க தெரியுமா செயல்படணும்? பாதப்படியில் செயல்படணும். அவர் பாதப்படி எங்க? பூமி. அப்போ அதிகாரம் எங்கிருந்து? மேல அதிகாரம் இருந்தாலும் அது பூமியை தாக்காத வரைக்கும் அந்த அதிகாரத்துக்கு வல்லமை இல்லை. அல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பூமியும் பரலோகமும் இணைவது தான் பர்ஃபெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ராஜ்ய வாழ்க்கை. நல்லா ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். சத்தமாக சொல்லிட்டீங்கன்னா அப்போ பவர்ஸ் அவர் வந்து அவருடைய வல்லமை. சிங்காசனம்னா வல்லமை கர்த்தத்துவம் இதெல்லாம் சிங்காசனத்தை குறிக்குது. அப்போ சிங்காசனம் எங்கே செயல்படணும் அப்படின்னா பூமியில் செயல்படணும். பூமியில் என்ன பண்ணணும்? செயல்படணும். எல்லாம் சொல்லுங்கள், பூமியில் செயல்படணும். எல்லாம் ஆமேன் வரமாட்டேங்க. அப்போ பூமியில் செயல்படலைன்னா அந்த பவர் இல்லைன்னு அர்த்தம். பூமியில் செயல்படலாம் என்ன இல்லைன்னு அர்த்தம்? வல்லமை இல்லைன்னு அர்த்தம். நல்லா ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒன்று சொல்லிட்டா இங்கே சொன்னால் கடைசியில் அங்கே அரக்கோணம் தான் கடைசியாக. ஆமாம், அரக்கோணம் திருத்தணி பார்டர் அப்படின்னா என்னது? இந்த திருவள்ளூர் பார்டர். ஆமாம், பார்டர். ஆமாம். அப்போ அந்த பார்டர் வரைக்கும் என்ன பண்ணணும்? வேலை செஞ்சே ஆகணும். அப்போ தான் அவருக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு அதிகாரி நான் கேட்க மாட்டேன் உன் பேச்ச அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அவருக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தம். இப்போது இந்த இவர் இருந்து அவர் பேருனா ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி ஒருத்தர் இருந்தார். பாத்தியா டகார்னு பைபிளில் வசனம் வராது இவனுங்கெல்லாம் டகார்னு சகாயம் பார்த்தீங்களா? ஆமாம், சகாயம். அவர் கம்ப்ளைண்ட் போடும் போது அவரை எதிர்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தவங்க, அவருடைய கீழே இருந்த அதிகாரிங்க, அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அவர் சொல்கிற இந்த போஸ்டோடைய மரியாதையை இவங்களாம் எடுத்துட்டாங்க. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, என்னை எதிர்க்கிறவங்களாம் வந்து சாதாரண கிளார்க்கும் இவனும் அவனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டால் போக மாட்டானுங்க. எனக்கு அரசியல்வாதிங்க அவங்க பின்னாடி இருக்காங்கன்றாரு. அப்போ அவருக்கு பவரே இல்லைன்னு அர்த்தம். நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ கலெக்டராக இருந்து பிரோஜனமா? வேஸ்ட்டு. கலெக்டராக இருக்கிறது வேஸ்ட். அவருக்கு நடந்தது அநியாயம். அதை பற்றி நான் பேசலை, நான் பொதுவாக சொல்கிறேங்க. ஆமாம், உடனே அவரை விமர்சிட்டேன்னு சொல்கிறாதீங்க யாரும். அப்போ அந்த பவருக்கு என்ன இல்லை, ஒரு வேல்யூமும் இல்லை. அப்போ பவர் இல்லாத ஒரு போஸ்ட், அது பவர் இல்லாத ஒரு போஸ்ட் ஆயிடுது. அப்போது பவர் செயல்பட்டதான் என்னது? இது வல்லமையானதுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் பரலோகத்தில் வல்லமை இருக்குது அப்படின்னா அது பூமியில் செயல்படணும். பூமியில் செயல்படாத வரைக்கும் அந்த வல்லமை இல்லைன்ற நான் ஆமேன் சொல்ல விரும்பினா நல்லா காலையை உயர்த்தி ஆமேன் சொல்லிடணும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க. அப்போது நான் எப்படி இருக்கேன்? முதல்ல நம்மளை பார்க்கணும். என்னென்னா, நாம் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார், நான் கடவுளும் நானும் கலந்து செய்யப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன். ஆமேன். நல்லா ஆமேன்னு சொல்லிடுங்க. ஆமாம், வேறு ஏதோ வார்த்தையை நான் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், கடவுளும் நானும் கலந்து செய்யப்பட்ட கலவை அப்படி வச்சுப்போம். ஆமாம், வேறு வார்த்தையை சர்ச் பண்ணி பார்க்குறேன், மைண்டில் ஒன்றும் வரமாட்டேங்க. சரி, கவனிங்க. அப்போது
நான் அவரோட இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா பூமியில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நபராய் நான் இருக்கணும். நான் அவர் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால், பிகாஸ் he is in me, அவர் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால் எந்த வாக்குத்தத்தமும் எனக்கு தூரமானதில்லை. எதையும் எடுத்து நான் பயன்படுத்த எனக்கு அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். அல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்றேங்க சார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ அதிகாரங்கள் எடுப்பதற்காகவும் அதிகாரங்கள் பயன்படுத்துவதற்காகவும் வாக்குத்தத்தங்கள் எடுப்பதற்காகவும் வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவதற்காகவே வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. அப்போ அதிகாரங்கள் ஏன் கர்த்தர் உண்டாக்கியிருக்கார், இல்லை வாக்குத்தத்தங்களை ஏன் உண்டாக்கியிருக்கார்? காரணம் என்ன? வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க, எடுக்க, அதை சுதந்தரிக்க. எல்லாம் சொல்லுங்க, சுதந்தரிக்க. சத்தமா சொல்லுங்க என் கூட, சுதந்தரிக்க. நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாலே பரலோக வல்லமை என் மூலமாக எனக்குள் வேலை செய்யணும், என் குடும்பத்தில் வேலை செய்யணும், பொருளாதாரத்தை, பூமியை அது தாக்கணும். பூமியை அது என்ன பண்ணணும்? அது பூமியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னா என் ரட்சிப்பு பிரயோஜனமற்றது. ஆமாம், சகாயம் மாதிரி தான். நான் கலெக்டராக இருந்து யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டார் பாவம் வெளியில். என்ன நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? பவர் ஒன்றும் வேலை செய்வே இல்லை. அவரோட சுப்பீரியர் பவர் இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இவரை விட சுப்பீரியர் பவர் வேற ஒன்றும் இல்லவே. ஐயா மேலே தட்டி ஆமென் சொல்றேங்க. அல்லேலூயா. இவர் சகல பவருக்கும் சூப்பர் பவர் இவர். ஆமா, அதுதான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. சரி, இப்போ இவர் வந்துட்டாரா உள்ள? இப்போ ஆசீர்வாதங்களை எடுப்பதை பற்றி அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம், எப்படி எடுப்போம். முதல்ல இவர் வந்த உடனே ஆசீர்வாதங்களை எடுக்கிற தகுதியை, ஆசீர்வாதங்களை எடுக்கிற அனுபவிக்கிற தகுதியை நமக்கு தருகிறார். அதான் போன வாரம் பார்த்தோம். அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் நமக்கு என்ன பண்றார்? ஆண்டவர் தந்துடுறார். சரி, இந்த ஆசீர்வாதத்தை எடுப்பதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் தன்னுடையவனாக தன்னுடைய பிரபஞ்சத்திற்குள் கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் கலாச்சாரத்திலிருந்து உங்களை வேறுபடுத்துகிறார். அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்கிறேன் சார். அப்போ ராஜ்ய கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு, கல்ச்சர் ஆஃப் த கிங்டம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதான் கல்ச்சர் ஆஃப் த கிங்டம், ராஜ்ய கலாச்சாரம். அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்ய கலாச்சாரம். இது சொல்லிக் கொடுக்கிறது யாரு? ஆவியானவர். வேற யாரும் கிடையாது சார். மனுஷன் கிடையாது, மனுஷ போதனை கிடையாது. இதை சொல்லிக் கொடுப்பவர் ஆவியானவர். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களுக்குள் வரும்பொழுது சகல சத்தியங்களிலும் உங்களை அவர் நடத்துவார். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. கையெல்லாம் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிட்டீங்கன்னா, ஸோ ராஜ்யம் இயேசு எனக்குள்ள வந்துட்டார், ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா எனக்குள் ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். ராஜ்யத்துடைய கலாச்சாரம் எனக்குள்ள வந்துருது. நல்லா ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்துடைய கலாச்சாரம் என்ன? உங்க கலாச்சாரம் என்ன சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் கலாச்சாரம் வித்தியாசப்படுகிறது. ஆமாவா இல்லையா? பாருங்க, கலாச்சாரம்னா அதுக்கு ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுது இல்லையா? ஸ்டேட்டு நாட்டுக்கு நாடு. ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க கலாச்சாரம் வேற, நாகர்கோயிலில் இருக்க கலாச்சாரம் வேற. அப்போ கலாச்சாரம்ன்றது ஒவ்வொரு இடத்துக்கு வேறுபடுகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் கலாச்சார வேற்றுமை இருக்கு. ஆனால் ராஜ்ய கலாச்சாரம்னா என்ன? ராஜ்ய கலாச்சாரத்தை ரெண்டு பிரதானமானது, 2 மேஜர் திங்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 மிக முக்கியமான பிரதானமான விஷயம் 2 இருக்கு. 2 தான் ராஜ்ய கலாச்சாரம். ஒன்று மன்னிப்பு. சத்தமா சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள் சார். கலாச்சாரம் எதிலிருந்து வருது அப்படின்னா, தன் மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களை தொன்று தொட்டு வருவதுதான் கலாச்சாரம். அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்குறேன். அவர்களை ஃபாலோ பண்ணுறோம் ஏதோ ஒன்றில், அதுதான் என்ன பண்ணுது? கல்ச்சராக மாறுது இல்லையா? ஒரு சில கல்ச்சர்ஸ் டெவலப். இப்போது நமக்கு ஒரு டெவலப்டு கல்ச்சர் இருக்குது. என்னென்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்த உடனே பிதா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? தன் குமாரனையே கொடுத்து பாவிகளை மன்னித்து அன்பு கூர்ந்தார். ராஜ்ய கலாச்சாரம். ஒரு ஆமென் சொல்லி கேட்குறேன். நல்லா கவனி. மன்னிப்பை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம், நெக்ஸ்ட் வீக். இந்த வாரம் வேற பேச போகிறேன், அதனால் மன்னிப்பை ரிசர்வ் பண்ணுறேன். ஆனால் ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். மன்னிக்க முடியாத ஒரு நபர் நீ யாராவது ஒருத்தர் நீ வச்சிருக்கனா, உன்னால் மன்னிக்க முடியலன்னா உன்னால் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது,
சமாதானமாய் வாழ முடியாது, பாவம் இல்லாமல் வாழ முடியாது. எழுதி வச்சுக்க, டைரியில் எழுதி வச்சுக்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நீ தோத்துருவ. மன்னிக்க முடியலன்னா ஒரு சிலருக்கு விடுதலையே வராது. பார்த்துருக்கீங்களா? விடுதலையே வராது. ஒரு சில பிரச்சனை போராடிட்டே இருப்பான், பல வருஷமாக விடுதலை வராது. என்ன விஷயம் தெரியுமா? ஏன்னா நீ மன்னிக்க பழகாதவன். நீ மன்னிக்க முடியல, ஏதோ ஒன்று அது உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, அது அடுத்த வாரம் வருவோம், நெக்ஸ்ட் வீக். ஒன்று மன்னிப்பு. எப்படி மன்னிப்பு? பிதா மன்னிப்பது போல் மன்னிப்பு, இயேசு மன்னிப்பது போல் மன்னிப்பு. அது எவ்வளோ வேணும் நினையாமல் மன்னிப்பது. ராஜ்ய கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, செகண்டு ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது கலாச்சாரத்தில் ரொம்ப எசென்ஷியல். அது போன வாரமாக அதை சொன்னேன். அது இந்த வாரம் கொஞ்சம் அழுத்தமாக ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா பரிசுத்தம். நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சார் போன வாரம் அப்படி பேசுனீங்க, இந்த வாரம் எப்படி? அதான் கவனிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, பரிசுத்தன்றது அலங்காரம் தான், இல்லைன்னு சொல்ல. பரிசுத்தன்றது என்னதான்? அலங்காரம் தான். தமிழ் வேதத்தில், இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ், வர்ஷிப் த லார்ட் இன் த ஸ்ப்ளெண்டர் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்றாங்க. என்னது? அந்த அந்த அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தில் அவரை தொழுது கொள்ளுங்கள். நம்மளை அங்கே சேர்க்கவே இல்லை. இவங்க தான் நம்மளை என்னமோ பண்ணிட்டாங்க. சரி, அப்படியே வச்சுப்போம். கவனிங்க, அது ஒரு அலங்காரம்னே வச்சுப்போமே. என்னை கவனிக்கணும் சார், என்னை கவனிக்கணும். பரிசுத்தம் என்பது ஒரு அலங்காரம்னே வச்சுக்கிட்டா கூட பைபிள் சொல்லுது, ஆவியானவர் உங்களை அலங்கரிக்கிறார். குமாரன் வீட்டை விட்டு ஓடிட்டான். இளைய குமாரன் வீட்டை விட்டு ஓடிட்டான். திரும்பி வரான். வீட்டை விட்டு ஓடின உடனே எந்த கலாச்சாரத்துலேருந்து போயிட்டான் தெரியுமா? இந்த தகப்பனுடைய கலாச்சாரத்திலேருந்து, அந்த நன்மையிலேருந்து வெளியில் போய் எப்படி ஆயிட்டான்னா, ஒன்றும் இல்லாத பன்றி சாப்பிட கூட்டுறது கூட கிடைக்காம, வஸ்திரம் இல்லாதவனாய், ஒன்றும் இல்லாதவனா ஆயிட்டான். இப்போ திரும்பி வரான். திரும்பி வந்த உடனே பிதா என்ன பண்ணுறாருன்னா, அதான் தகப்பன் என்ன பண்ணுறனா, தகப்பன் உடனே அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி, அவனுக்கு மோதிரத்தை மாற்றி, என் கலாச்சாரத்தை இருந்தால் நீ இப்படி தான் கையை மேலே தட்ட வேண்டாமா சார்? என் பிள்ளையா இருந்தால் நீ இப்படி தான் இருக்கணும். என் பிள்ளையா இருந்தால் நீ இப்படி தான் இருக்கணும். வேற மாதிரி நீ இருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா ஆமைன்னு சொல்லுங்க. அப்படி ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு, கடவுளே எனக்குள்ள இருக்காரு. பரிசுத்தம் தேவையில்லை, பரிசுத்தம் அலங்காரமாக இருந்தாலும் ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுதுகொள். நல்லா கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லி கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கவனிங்க. பரிசுத்தம் முயற்சி பண்ண போறோமா? இல்லை. நாம் பரிசுத்தம் முயற்சி பண்ண போறதில்லை. ஏன்னா பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறபடியினால், நான் பரிசுத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் அதை பயிற்சி செய்ய போகிறேன். மேலே கையை தட்டி ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். மற்றவன் சொல்கிற மாதிரி இல்லை, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இல்லை, நான் அதை சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்? நீ பரிசுத்தமாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ப்ராக்டிஸ் பண்ணுன்றேன். கையை மேலே தட்டியிருக்க வேணாமா சார்? புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் நேற்று தான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன், ஆனாலும் பைபிள் சொல்லுது நீ பரிசுத்தவான். பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தோடனே, ரத்தத்தால் கழுவப்பட்டோடனே ஆவியானவர் உனக்குள்ள இருக்காரு. இருக்கிற ஆவியானவர் வெளியில போறதில்ல. அவரே வெளில போகாத போது அப்புறம் என்ன? அப்போ நான் நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார், பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒன்று பண்ணுவேன் சார், பிரச்சனை இல்லை. நீ பரிசுத்தவான்றதை புரிஞ்சிட்டு என்னைக்கு பரிசுத்தமாகுதலுக்கு விட்டு கொடுக்குறியோ, பரிசுத்தமாகுதல் கிடைக்கிற பலன் மேலே ஆமேன்னு சொல்ல கேட்குறேன் சார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஹோலினஸ் நீ செய்கிற வேலையினால் வருவதல்ல, நீ செய்கிற ஜபத்தினால் வருவதல்ல, நீ போடுற முழங்காலால் வருவதல்ல. அதில்ல பரிசுத்தம். பரிசுத்தம்ன்றது என்ன? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறது. பரிசுத்தம் எனக்கு அலங்காரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை அலங்கரிக்கிறார்.